Good evening, everyone. Good evening, sir. Good evening. Yes, good evening, everyone. Good evening, sir. Good evening. சில பேர் லாக் ஆன் பண்றது கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. நிறைய ஜாயினிங்னே இருக்கு ரொம்ப நேரமா. Yes, sir. Yes, look at this. Okay. இது ஒரு கொஸ்டின். இவங்க கோதை மேமுக்கு ஒரு கொஸ்டின். இப்ப இதுல வந்து ஒரு 10 வாக்கியம் சொல்லணும். இடையில வந்து ஸ்டாப் பண்ணாம இந்த பிக்சரை பார்த்து தமிழ்ல சொல்லணும். 10 வாக்கியம் தமிழ்ல answer. தமிழ்ல சொல்லணும். எந்த ஒரு இடையில ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணாம 10 வாக்கியம். நீங்க 10 வாக்கியம் முடிச்சோன்னா ஸ்டாப்னு நான் சொன்னப்ப நீங்க நிப்பாட்டினா போதும். இந்த பிக்சரை பார்த்து 10 தமிழ் வாக்கியம் சொல்லணும். Okay. ஸ்டார்ட் பண்ணலாமா? கேன் வி ஸ்டார்ட் நவ? Yes, sir. ஸ்டார்ட் நவ. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு சந்தை. இங்கே நிறைய மக்கள். நீங்க நார்மலா பேசுற மாதிரி பேசுங்க. நார்மலா தமிழ்ல பேசுற மாதிரி பேசிட்டே போகணும். இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காய்கறி எல்லாம் இங்க வித்துட்டு இருக்காங்க. இந்த பாய்ஸ், ஆம்பளைங்க ஒரு 10 பேரும் பொம்பளைங்க ஒரு 10 பேரும் இருக்காங்க. மாதுளம்பழம், ஆப்பிள், மாம்பழம், மற்ற பழங்களும் வித்துட்டு இருக்காங்க. இங்க காய்கறிகள்னு பார்த்தா இங்க காய்கறிகளும் விற்கிறாங்க. 6 சென்டென்ஸ் சொல்லிருக்கீங்க. அப்புறம் 4 மோர். இங்க விற்கிறவங்க எல்லாருமே இது ஏப்ரன் போட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து இப்ப 2 பேர் தொப்பி போட்டு இருக்காங்க. 2 பேர் இதுல ஒரு பொண்ணு தள்ளு வண்டி வச்சு நின்று இருக்கா. ஸோ அது காய்கறிகள் வாங்குவதற்காக. ஸ்டாப் பண்ணுங்க. அங்க பாத்தீங்களா ஒரு தடுமாற்றம் தெரியுதா? திடீர்னு அது மொழியை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பிக்சர் கொடுக்குறப்ப ஒரு பிக்சரா 1000 கதைகளை சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஒரு பிக்சர் வந்து 1000 வார்த்தைக்கு சமம்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். இந்த பிக்சரை வச்சு நம்ம கிரியேட்டிவா பேசலாம். திடீர்னு உங்களை வந்து பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலே பேசுங்கன்னு சொல்றப்பே தடுமாற்றம் இருக்கு. நம்ம கத்துக்கிற மொழியில திடீர்னு பேசணுங்கிறது நிச்சயம் ஒரு இது இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மைண்டை செட் பண்ணிக்கணும். ஒரு பிக்சர் கொடுக்குறாரு. பொதுவா ஒரு ரூல் ஆஃப் தம் வந்து என்னன்னாக்கா ஒரு 10 வாக்கியம் அதுல பண்ணிடணும். ரைட்? இந்த 10 வாக்கியம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க கான்டென்ட்டை ரெடி பண்ணணும். இந்த 10 வாக்கியம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து மனிதர்கள். இந்த இதுல உள்ள மனிதர்களை பத்தி பேசலாம். அது ஒரு பார்ட்டு. 2வது பார்ட்டு திங்ஸ், பொருட்கள். இங்க உள்ள பொருட்களை பத்தி பேசலாம். இன்னொன்னு வந்து
பிளேஸ், இந்த இடத்தை பத்தி பேசலாம். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது. சோ ஒரு 3 பிரிச்சுக்குங்க, 10 வாக்கியம் வந்து. அந்த 10 வாக்கியத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் தான். நீங்க பிளேஸ், ஆப்ஜெக்ட், பீப்புள், நீங்க எந்த ஆர்டர் வேணாலும் நீங்க சொல்லலாம். ஹரிணி பிரியா, ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் இதை பத்தி படப்படன்னு சொல்லணும். சொல்லுங்க 10 தமிழ் வாக்கியங்கள். சும்மா சாதாரணமா சொல்லலாமா சார்? அவ்வளவுதான், கேஷுவலா அப்படி பேசிட்டே போகும். இது வந்து ஒரு வெஜிடபிள் மார்க்கெட். இங்க எல்லாருமே இது இன்னைக்கு பிஸியா ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டு. நிறைய ஆண் பெண் 2 பேருமே வந்து வாங்க வந்திருக்காங்க. செல்லர்ஸ் செல்லர்ஸ் எல்லாருமே இது போட்டு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியல. அப்புறம் தமிழ்ல நீங்க சொல்லணும், இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல உள்ள வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. 4 புரியல சார். 4 வாக்கியம் சொல்லிட்டீங்க. கீப் கோயிங். நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த பீப்புள், பிளேஸ், திங்ஸ், இந்த 3 ஃபோக்கஸ் பண்ணி கடகடன்னு வந்துடும். இது வந்து சென்டர் ஆஃப் தி சிட்டில இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் ரஷ்யாவே இயங்கி கொண்டே இருக்கிற மார்க்கெட் மாதிரி தெரியுது. சில பேர் அங்கேயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி அங்கேயே சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி வந்து ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது. பின்னாடி பார்க்க வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாருமே பேராவோ இல்ல குழந்தைங்களோ எல்லாருமே தனியாவோ வந்து வாங்கிட்டு போற மாதிரி தெரியுது. வெரி குட் ஹரிணி, நல்லா பண்ணீங்க. அந்த ஃபோக்கஸ் வந்து மைண்ட்ல இருக்கணும். நல்லா பண்ணீங்க. 10 சென்டென்ஸ் பண்ணீங்க. பீப்புள்னு சொல்ல போனாக்கா பாருங்க, ஆண்கள் பெண்கள், நீங்க வந்து ஜென்ட்ஸ் லேடிஸ்னே சொல்லலாம். நீங்க தமிழ்ல சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, மிக்ஸ் பண்ணி சொல்லலாம். ஆனா கான்டென்ட்டை ரெடி பண்ணும். எப்படின்னா, நிறைய பேர் 40-50 பேர் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு 20 ஆண்கள் 20 பெண்கள், இது இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க. இப்படியே நீங்க சொல்லலாம். அப்புறம் நிறைய பழங்கள், நிறைய காய்கறிகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற எல்லா பழங்களும் எல்லா காய்கறிகளுமே இங்க இருக்கு. அது மாதிரி அந்த விக்கிறவங்க எல்லாமே ஆப்ரன் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பேரு கேப் வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபேமிலியோட வந்தவங்க இருக்கிறாங்க. அது தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை பத்தி பேசுறதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லணும்ல, ஆப்பிள் இருக்குது, இந்த காய்கறி பழம் ஒரு 5-6 பழத்தை சொல்லி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தெரியுது. எல்லாரும் வந்து வாங்குற மாதிரி தெரியுது. வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், இல்ல ட்வைஸ் இன் a வீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீரியடிக்கா வர்ற ஒரு மார்க்கெட் மாதிரி இது தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெதர் பத்தி பேசலாம். இது பகல்ல நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல வெளிச்சமா இருக்குது, பறவை எல்லாம் பறக்குது, ப்ளூ ஸ்கையா இருக்குது. சோ இவங்களோட போட்டிருக்க வார்ம் க்ளோத்ஸ் தான் போட்டிருக்காங்க. அப்படியே நீங்க கொண்டு வந்து இது கொண்டு வந்து பாருங்க, எவ்வளவு வாக்கியம் வந்துருச்சு பாருங்க. நீங்க இந்த திங்ஸ் நீங்க பண்றப்ப இன்னும் தெளிவா போலாம். காய்கறிகள் இருக்குது, பழம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்குது, எல்லாரும் இன்ட்ரெஸ்டோட இது பண்றாங்க. இது மெயினா ஒரு ஃப்ரூட் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கு. காய்கறியை விட ஃப்ரூட்ஸ் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. சோ நமக்கு வேண்டியது ஒரு 10 வாக்கியம் தான். அப்ப பீப்புளை பத்தி 3 சொன்னமா ஈஸியா சொல்லிடும், ரைட்? பிளேஸை பத்தி 3 சொன்னமா ஈஸியா சொல்லிடும், ரைட்? பில்டிங் இருக்கு, பெரிய பில்டிங் இருக்கு, சீதோஷ்ண நிலை வந்து நார்மல் வெதரா இருக்கு, பறவை பறக்கிற மாதிரி இருக்குது, வெதர் சூப்பரா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி க்ளோத்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி இருக்கு. மக்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவ்வளவுதான். மக்களை பத்தி பேசுறோம், இடத்தை பத்தி பேசுறோம், பொருளை பத்தி பேசுறோம், ரைட்? இந்த கான்டென்ட்டை ரெடி பண்ணிட்டோம்னா இங்கிலீஷ்ல பேசுறது ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய பேரு அந்த கான்டென்ட்ல தெளிவாடுவாங்க. நம்ம வந்து கரெக்டா சொல்றோமா, உள்ளடக்கம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு. உள்ளடக்கம் கரெக்டா, அதுக்கப்புறம் தான் அவங்க லாங்குவேஜ் பத்தியே பேசுவாங்க. லாங்குவேஜுக்கு நம்ம கிராமர் இருக்கு, நிறைய கிராமர் கிளாஸ் வரப்போகுது. ஆனா நம்ம உண்மையிலேயே நம்ம பேசுறதுக்கு ரெடியா இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். லுக் அட் திஸ் இயர். இதை பார்க்க முடியுதா பாருங்க. நம்ம திருப்பி வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நான் இப்ப சொல்ல இந்த விஷயத்தை அப்படியே வச்சுக்கோங்க. சந்தோஷ், ரெடியா இருக்கீங்களா? சந்தோஷ்? எஸ் சார், ரெடி சார். நான் பிக்சரை மாத்துறேன். நீங்க 10 சென்டென்ஸ் தமிழ்ல சொல்லணும். படப்பட இடையில கேப்பே விடக்கூடாது. அப்படியே மைண்ட்ல வந்து அப்படியே கடக்கடன். நான் பிக்சரை மாத்தவா? நான் பிக்சரை மாத்த. ஓகே சார், மாத்தலாம் சார். ரெடி சார். அந்த மைண்ட்ல வந்து உங்களுக்கு எப்பயுமே பிளேஸ், ஆப்ஜெக்ட். ஓகே சார். நான் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. இது பார்க்க ஒரு பார்க் மாதிரி தெரியுது. இங்க நிறைய பேர் நடந்து போறாங்க.
ஃபேமிலியா வந்து பிக்னிக் மாதிரி உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க வச்சிருக்கிற திங்ஸ்ல வந்து பழங்கள் நிறைய இருக்கு, ஜூஸ் நிறைய இருக்கு. அவங்க குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாரு அவங்க அப்பா. அவங்க பையன் இதையே வச்சு விளையாடுறான். அது பின்னாடி ஒரு நாய் போயிட்டு இருக்கு. அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த பாமெண்ட்ல நடந்து போறாங்க, அந்த நடைபாதையில நடந்து போறாங்க. பின்னாடி குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் குழந்தைய பார்த்து சிரிக்கிறாங்க. அம்மா கையில ஏதோ ஒரு ஃப்ரூட் இருக்கு. அப்பா வந்து ஒரு ஓவர் டிஷர்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பையன் வந்து ஷூ போட்டிருக்கான். பின்ன வெரி ஃபுல்லா குட். அவங்க உக்காந்துருக்க இடம்லாம் வந்து கிரேஸா இருக்கு. சூப்பர். இந்த ஒரு 10 சென்டென்ஸ் இவ்வளவுதான் நமக்கு வேணும். அருமையா சொன்னாரு, அருமையா சொன்னாரு. வெதரை பத்தி கொஞ்சம் குறைச்சலா சொன்னாரு. பின்னாடி அவர் சொல்லிப்பாரு நினைக்கிற 10க்கு அப்புறம் நான் 10 வந்தோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். கண்டினியூஸா பண்ணேன். பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்குறாரு. இது இங்கிலீஷ் இப்ப கான்டென்ட் வைஸ் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம தமிழ்ல நல்லா பேச முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஒரு 10 பேருக்கு முன்னாடி தெளிவா பேச முடியுது. ஒரு அப்பா அம்மா 2 கிட்ஸ், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, பின்னாடி நாய்க்குட்டி இருக்குது. இது பார்க்க நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. பகல் நேரமா இருக்கு, வெதர் நல்லா இருக்கு. இப்படின்னு ஆரம்பிச்சு மக்களை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த குடும்பம் அந்த வெயிலுக்காக ஒரு மரத்து அடியில் நம்ம உட்கார்ந்துருக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற மாதிரி தெரியுது. அதுல பழம் இருக்கு, காய் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, பாய் இருக்கு. 4 பேர் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. குறிப்பா அந்த பெண் குழந்தையும் அந்த பெண்ணும் வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. பையன் எதையோ வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அந்த இடத்துல புல்தரை மேல கார்பெட் போட்டுட்டு அழகா அதை அடுக்கியிருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய பார்க் மாதிரி தெரியுது. நிறைய குட்டிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஈவன் ஒரு பைசிக்கிள் இருக்க மாதிரி கூட தெரியுது. அப்புறம் கப்புலா வந்து நடந்து போறவங்களும் நிறைய இருக்காங்க. ஆனா நல்லா எல்லாம் சந்தோஷமா இருக்கிற ஒரு பொதுவான ஒரு வெளியா இருக்கு. நிச்சயம் இது ஒரு பெரிய சன்னி டே தான், ரைட்? இது ரொம்ப சன்னி டே தான். அப்புறம் பார்க்க போனீங்கன்னா அந்த வெளிச்சம் மட்டும் இல்ல, இது ரொம்ப கிரீனரியா இருக்கு. ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு. இது வந்து இலையுதிர் காலமா நிச்சயம் இருக்க முடியாது. ஸ்பிரிங்கிற வசந்த காலமா தான் இருக்க முடியும். ஏன்னா எல்லா மரங்களும் பச்சை பசேல்னு இருக்கு. பாருங்க, 17 சென்டென்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இததான் நம்ம இப்ப இங்கிலீஷ்ல பேசணும், ரைட்? இப்ப இதை Yes, எப்படி sir. இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இது நிறைய கிராமர் வேர்ட்ஸ் அப்படியே ஸ்டாண்டர்டா வரும். ஸ்டாண்டர்டா வரப்போகுது. நீங்க பார்க்க போறீங்க. ஓ, இவ்வளவு சிம்பிள் தானா? தமிழ் அப்படிதான். தமிழ்ல வந்து நம்ம அந்த ஸ்டாண்டர்டா வர்றதை கட் பண்ணுவோம். இருக்குதுங்கிறத கட் பண்ணிட்டு விட்டுருவோம். 4 பேர் இருக்காங்க, ஒரு நாய்க்குட்டி இருக்குது. பாருங்க, நாய்க்குட்டி இருக்கு. நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த இஸ் பி வாஸ் வேற. இதுல என்ன நம்ம பண்றோம்னா, தமிழ்ல நம்ம டென்ஸை பத்தி கவலையப்பட மாட்டோம். ஏன்னா டென்ஸ்ல தப்பே பண்ண மாட்டோம் தமிழ்ல. போன கிளாஸ்ல நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுல வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அடுத்தடுத்த கிளாஸ்ல. அதுக்கு முன்னாடி இதை நீங்க தமிழ்ல எப்படி பேசுறீங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு தான் இது பண்ணோம். இது வந்து ஒரு சின்ன டிப். கோதை மேம், இப்ப நான் பேசுனேன், ஒரு 10-15 வாக்கியம் பேசுனேன். நீங்க நிறைய ஞாபகம் வச்சிருப்பீங்க. இதுல ஒரு 5 ஆங்கில வாக்கியங்கள் சொல்லுங்க. 5 ஆங்கில வாக்கியங்கள் இதை பார்த்து சொல்லுங்க. இந்த பிக்சர்ல சார். ஆமா. Here there is a beautiful family. There are 4 members in this family. Some people walking behind them. Okay. Some children are playing. Puppy is there. Fine. They are Very good. எங்கேயோ ஒரு இடத்துல தடங்கள். some people are அந்த சப்போர்ட்டிங் வெர்ப் விட்டது மட்டும் தான் தப்பா தெரியுது. there is, there are, அதெல்லாம் டம்மி சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு வந்தீங்க. வெரி குட். இதுல என்னன்னா, நம்ம முடிஞ்ச அளவு தமிழ்ல என்ன யோசிச்சோமோ அது எல்லாமே ஆங்கிலம். there is a dog, there are 2 children, there is a mother and a father, there are few couples walking along, there are a lot of kids behind, and there are going to be there are a lot of green trees here. You could see it seems like a spring. The entire family is taking breakfast. I could see juices there. I could see fruits. I could see bread, bun, butter. I could see everything. The kid is playing something in his hands, and I could see a couple of baskets here. And the family generally seems to be very happy. All of them are smiling. It seems like it's morning because it seems it's only the breakfast, and it's very sunny and the kids are enjoying. It's a very good day out. இவ்வளவுதான் சொன்னேன். இது ஒரு 15 சென்டென்ஸ்க்கு மேல சொல்லியிருப்பேன். நான் என்ன இங்கிலீஷ்ல நீங்க தமிழ்ல பேசுனீங்களோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஏதாவது ஒரு பேட்டர்னை பார்க்க முடியுதா?
அதாவது யாரோ ஒரு பர்சனை பத்தி நமக்கு தெரியலன்னா there is someone, there is someone, there is a person, there are people, there are things, there is something. இந்த டம்மி சப்ஜெக்ட் உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வரல அப்படின்னா, மைண்ட்ல வரல, உடனே வரலன்னா தேர போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மையை வச்சு சொல்லணும். இப்ப நான் நிறைய இப்ப இங்கிலீஷ்ல பேசுறேன். இப்போ ஒரு 10 வாக்கியம் ஹரிணிப்பிரியா 10 வாக்கியம் ஆங்கிலத்துல சொல்லுங்க, எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். Okay, sir. It seems it is a sunny morning. They are taking their breakfast. I think they came for their picnic with their children. It is a very beautiful garden. The children and the family is enjoying very much. There is a lot of people in the garden. I think it is a very famous garden. Mm, they are taking their breakfast with fruits and juice in a healthy way. The daughter and mother wearing the same color, same dress, and dad and son wearing the same color, same dress. வெரி குட், வெரி குட் ஹரிணி, வெரி குட். ஒரு 9 சென்டென்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப நல்லாவே இருந்தது. யூ ஆர் டூயிங் எ குட் ஜாப் ஹியர். இப்ப என்னன்னா, தமிழ்ல பேசின அதே நீங்க அந்த அளவுக்கு இதோட இங்கிலீஷ்ல பேசிருக்கீங்க. இப்ப என்னன்னா, ஒரு 10 படம், 10 பிக்சர், 15 பிக்சர், வெவ்வேறு சூழல்ல, வெவ்வேறு பிளேஸ்ல, வெவ்வேறு திங்ஸோட, வெவ்வேறு பீப்புளோட இது பண்றப்ப இந்த கிராமர் வேர்ட்ஸ் மட்டும் தேர் வாஸ், இஸ், வாஸ் நான் சொன்னேன் அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே இருக்கும். ஒன்லி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் மறக்கும். ரைட். இப்ப 2 பிக்சர் பார்த்திருக்கோம். இப்ப பிராண்ட் நியூ ஒரு பிக்சர் நான் பாக்குறேன். ஸ்ட்ரெயிட்டா இங்கிலீஷ்க்கு போலாம். எத்தனை தேர் யூஸ் பண்றீங்க, எவ்வளவு வாஸ் யூஸ் பண்றீங்க. இப்ப நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணணும். இஸ் யூஸ் பண்றீங்கன்னா பிரசன்ட்ல கடைசி வரலும் பிரசன்ட்லயே போகும். பாஸ்ட்ல கடைசி வரலும் பாஸ்ட்ல போகும். இடையில மிக்ஸ் பண்ண கூடாது. எவ்ரி ஒன் இஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்ரி ஒன் வாஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா தே வேர்ன்னு தான் சொல்லணும். எவ்ரி ஒன் இஸ்ன்னு சொன்னீங்கன்னா தே ஆர்ன்னு தான் சொல்லணும். டென்ஸை எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது. அதை நான் குறிப்பா வாட்ச் பண்ணுவேன். சப்ஜெக்ட் வேர்பு கொண்டு வரணும். பீப்புள்னு போட்டா ஆறு, பீப்புள்ஸ்னு ஒரு வேர்டு கிடையாது. அது மாதிரி பர்சன்ஸ்னு வேர்டு கிடையாது. நோட் பண்ணிக்கங்க. PRSONS போட முடியாது. ஒன் பர்சன் 2 people, 1 person 2 people. அப்படி சில்ட்ரன்ஸ்னு வார்த்தை கிடையாது. 2 children. பேசிக்கா தப்பு பண்ணக்கூடாது. இது எல்லாமே கிராமர் தப்பு தான், பேசிக் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல நான் ஓவர் த லாஸ்ட் 3-4 days ஒரு பர்டிகுலர் மூவில இருந்து, அந்த மூவி பேர் இன்டர்ன், அது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஆனா ஷார்ட்ஸ 10 வாட்டினாவது பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி உச்சரிக்கிறாங்க, எப்படி அவங்க எழுதுறாங்க, அதை எப்படி நம்ம படிக்கணும், எப்படி கேட்கணும், அவங்க பேசுறத எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும். ஃபைனலா அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு பார்ட்டுக்காக தான் அந்த படம். ஒரு ஃபேமஸ் படம், ஒரு லேடி தான் டைரக்ட் பண்ண ஒரு படம். ரொம்ப பிரமாதமா இங்கிலீஷ்க்காக நிறைய பேர் வந்து இதை ரெஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையான படம். நான் அதுல ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஷார்ட்ஸ் அனுப்பியிருப்பேன். ஹரிணிப்பிரியா பாத்தீங்களா எல்லாத்தையும்? ஆமா சார், பார்த்தேன் சார். அது ஃபாலோ பண்ண முடிஞ்சது இல்லைங்களா? புரியுதுங்க சார். அப்ப அந்த 20 ஷார்ட்ஸையும் பாக்குறப்ப அந்த மூவியையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லைங்களா? ஆமாங்க சார். அதுதான் வேணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் இது மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங்காக என்கேஜிங்கா, என்டர்டெய்னிங்கா, ரொம்ப நல்லாவும் அதே சமயத்துல இருக்கும். அந்த மூவிஸ், உங்களுக்கு மூவிஸ்ல யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மூவிஸ் வழியா நீங்க ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் இங்கிலீஷ். ஓகே சார். சோ அந்த மூவிஸ் நேம் இருந்தா சென்ட் பண்ணுங்க சார், பாக்குறோம். டெஃபினட்டா. ஆனா ஒரு ஷார்ட்ஸை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த ஷார்ட்ஸ்க்கு போகும். என்ன ஒரு 10 வாட்டி 15 வாட்டி கேட்டு வார்த்தைகள், நான் சொல்றது வந்து வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கிறாங்க, அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், ஓவராலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்தது போகணும். அப்படி போறப்ப போக ரொம்ப ஈஸியாயிடும். சந்தோஷ் பார்க்க முடிஞ்சுதா அது ஏதாவது? கவுன்சிலிங் போயிட்டு காலையில வந்தேன். சரிங்க, நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. புரியுது நீங்க சொல்றது. எனக்கு வந்து இனிமேதான் பண்ணணும், இதுவெல்லாம் பார்த்து பரவாயில்ல. வெரி குட் சந்தோஷ், வெரி குட். நீங்க பேசுறது பிரேக் ஆகுது சந்தோஷ், நம்ம பார்க்கலாம். நம்ம இது பண்ணலாம். இப்ப இந்த ஓரளவு செட் பண்ணிட்டோம். பிளேஸ், பீப்புள், திங்ஸ்.
பிளேஸ் பீப்புள் திங்க் நீங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரக்அப் ஆனா வந்துடும். ரைட். அப்புறம் எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ்லயே யூஸ் பண்ணுங்க. அதுதான் கஷ்டமான டென்ஸ், நம்ம முன்னாடி போன கிளாஸ்ல பார்த்தோம். அது மாதிரியே யூஸ் பண்ணுங்க. நம்ம லெட்ஸ் கோ ஹியர். கோதை மேம் உங்களுக்கு தான் ஒரு 5 வாக்கியம் இங்கிலீஷ்ல பேசணும் ஸ்ட்ரெயிட்டா. நான் சேஞ்ச் பண்றேன். I'm going to change it. I'm going to change the picture. That is start பண்ணுங்க. You can start. ஏதாவது வாக்கியத்துல முதல் வார்த்தை வரலன்னா தேர யூஸ் பண்ணி டம்மி சப்ஜெக்ட் வச்சு ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிக்க போக வந்துடும். It is a busy street here. There are tall buildings. There are tall buildings. அப்படியே படிக்கிட்டு அடுத்தது போயிடுங்க. There are tall buildings முடிஞ்சது அடுத்தது போயிடுங்க. Four cars are there in this picture. 5 people walking on the street. The street light is there. பிளேஸ்க்கு வாங்க, உடனே போன பிளேஸ்க்கு போங்க. பிளேஸ்ல வெதர் சொல்லலாம், எப்படி இருக்குன்னு வெதர் பத்தி சொல்லலாம். It is a sunny. I think it is a sunny day. Red light is a pedestrian cross. The people using pedestrian crossing. Two people wear coat suit. One girl. 2 people having bags. Very good, very good. ஒரு 8 சென்டென்ஸ் சொல்லிருக்காங்க. இப்போ என்ன நம்ம ஃபோக்கஸ், there are 4 cars, there are tall buildings. பாருங்க, cars and buildings 2 சென்டென்ஸ் பொருளை வச்சு சொல்லிட்டோம். நம்ம பார்த்தோன்னே பொருளை பார்க்கிறோம். There is a bicycle, there are 4 cars, there are tall buildings, there is a signal light, there is a street light. பாருங்க, there is a bus stop. Look at this. There is a platform. There are girls carrying bags. There is a pedestrian crossing. Look at this. There is a yellow signal. இந்த பாருங்க, இந்த things பத்தி சொல்ல. There are bushes. There are trees. It is a sunny day. It's a sunny morning. All of them are carrying their mobile phones. There is a cloud and there is an eagle, or there is a bird in the sky. வந்துருச்சா? எவ்வளவு சீக்கிரம் வந்து பாருங்க. எதுவும் இல்ல, வெறும் தேர வச்சே போட்டோம். தப்பே இல்லை. ஸ்பெசிபிக்கா ஏதாவது சொல்றதுன்னா நம்ம சொல்லலாம். எதுவுமே வரலன்னா கூட நீங்க வாக்கியத்தை அமைக்க முடியும், கரெக்டான வாக்கியத்தை டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஒரு பிக்சர் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளுக்கு சமம். இட் சீம்ஸ் லைக் a European city or Western city. Look at that. There are people with the bird. Look at that. அந்த கோட்டோட கலர் எல்லாம் திங்ஸ் தான். சொல்லிட்டே போலாம் நீங்க. ரைட். இப்ப தமிழ்ல சொல்லணும்னா இன்னும் அதிகமா பேசலாம். ஏகம்பரம் சார், நீங்க இதுல வந்து ஒரு தமிழ்ல ஒரு 10 வாக்கியம் இதை பத்தி சொல்லுங்க, இந்த பிக்சர் பத்தி. இது வந்து பிஸி ஸ்ட்ரீட் சார். வெரி குட். ஒன்று டால் உயரமான கட்டிடங்கள் இருக்கின்றன. There are tall buildings. Keep going. Tall buildings. தமிழ்லயே சொல்லுங்க. மக்கள் வந்து ஒருத்தர் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க, பார்த்துட்டே போகிறாங்க. ஒருத்தர் ஹேண்ட்பேக் தூக்கிட்டு போகிறாங்க, ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் சார். ஐ திங்க் அது பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கு. சூப்பர். அங்கே சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக. ஜீப்ரா கிராசிங்கில் கொஞ்சம் பேர் நடந்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படி சொன்னாரு பாத்தீங்களா? அந்த ஃப்ளோ வந்தது பாத்தீங்களா? There are people carrying cell phones, there are people carrying bags. It seems to be a morning, it seems to be a bus stop. There is a signal, there is a street light, there are cars, there are buildings. It's a sunny day. Everyone is saying there is a zebra crossing, there is a bicycle. இதுதான் அவர் சொன்னார். கடகடன்னு வந்துச்சு பாத்தீங்களா? இப்ப இப்படிதான் நீங்க டெவலப் பண்ணணும். ஒரு பிக்சர் வழியா ஈஸியா ஸ்பீக்கிங்கை டெவலப் பண்ணிடலாம். ஏன்னா பிக்சருக்குள்ள அவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒன்று தோணும். ரைட். ஸோ ரொம்ப நல்லா அழகா ஏகம்பரம் சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா கண்டினியூஸா சொன்னாரு. சில பேர்
சில பேர் வந்து ஜீப்ரா கிராசிங்ல கிராஸ் பண்றாங்க, சில பேர் செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க, பஸ் ஸ்டாப்ல சில பேர் நிக்கிறாங்க, சில பேர் பிளாட்ஃபார்ம்ல நடந்துட்டு இருக்காங்க, சில பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க. இடையில ஒரு ஸ்டாப்பே பண்ணாங்க. இதேதான் இங்கிலீஷ்லயும் சொல்ல இதேதான் இங்கிலீஷ்லயும் சொல்ல போறோம். as simple as that. மணிகண்டன் ரெடியா இருக்கீங்களா? அடுத்த பிக்சர் சேஞ்ச் பண்ணலாமா? எஸ் சார். இங்கிலீஷ்ல சொல்லணும், அப்படியே கொண்டு வாங்க. பீப்புள் இங்க பாருங்க, எத்தனை பேர் செல்போனை தூக்கிட்டு போறாங்க. செல்போனுங்கிறது திங்ஸ், செல்போனை எடுத்துட்டு வர்றவங்க பீப்புள், திங்ஸ் பீப்புள். இந்த பிளேஸை பத்தி சொல்லலாம். நிறைய டால் பில்டிங் உள்ள ஒரு பெரிய சிட்டியோட சென்டர் மாதிரி இருக்குது. எப்படி அந்த பிளேஸை கொண்டு வரீங்க பாருங்க. பிளேஸை கொண்டு வரப்போ பொருள் கொண்டு வரீங்க, பிளேஸையும் பொருள் கொண்டு வரப்போ அது சார்ந்த மக்களை கொண்டு வரீங்க. லுக் அட் திஸ். மணிகண்டன், கோ ஃபார் இட். 10 sentences இங்கிலீஷ்ல. It is a classroom. There are more children in a classroom. The teacher is teaching to the students. It's look like a max class. There is there are two wall clocks in classroom. There are one girl raising a hand. All of the students sitting in a bench. Teacher holding a stick and a book. There are 3 lamps in a room. There is a window. There is a window. It's covered by a curtain. One second. Very good, Mani. There are a shelf in. Very good, very good. ஒண்ணும் இல்ல, அந்த யோசிக்க வேண்டாம். இப்போ ஒரு பர்சன் ரைஸ் பண்ண 3 பேர் ஆக்சுவலா ஹேண்டா ரைஸ் பண்றாங்க. Yes sir. 3 girls are raising their hands. Their hands. 3 girls are raising their hands. இப்போ பாருங்க, there are 2 clocks on the wall. There are 2 clocks. Look at that. இப்போ நீங்க அப்படியே என்னன்னாக்கா, look at that. There are 8 children. 8 children in the class. Look at that. There are 8 children in the class. 3 girls, 5 boys. 3 girls and 5. There is a bookshelf. There are books. There is a plant on the bookshelf. There is a globe round on the bookshelf. Look at that. நீங்க ரொம்ப ஸ்லோவா பண்ணாலும் பரவாயில்ல. There is a projector. There are 3 lights. Look at that. There is a projector. There are 3 lights. There is a window and there is a green curtain on that. Look at that. There are individual tables and chairs. There are individual tables and chairs. இப்ப நான் அந்த டைம் கொடுத்த மாதிரி ஆச்சு, கரெக்டா பார்த்த மாதிரி ஆச்சு. எப்படி பார்க்கலாம்? பிளேஸ் பாருங்க, இட் இஸ் எ ஸ்கூல். இட் இஸ் எ ஸ்கூல், ரைட்? இப்ப திங்ஸ்ன்னு பாக்குறப்ப ஏகப்பட்டது நம்ம பேசணும். பாருங்க, கிராஃப் ஏகப்பட்டது இருக்கு. திங்ஸ் வந்து நீங்க ஒண்ணு போடலாம். நான் ஷெல்ஃபை பத்தி சொன்னேன், பிளான்ட்டை பத்தி சொன்னேன், அதுல உள்ள புக்ஸை பத்தி சொன்னேன், விண்டோவை பத்தி சொன்னேன், விண்டோவோட கர்டனை பத்தி சொன்னேன். இப்ப இந்த திங்ஸ்ல இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பத்தி கூட சொல்லணும். ரொம்ப ப்ளூயிஷா இருக்கு, எல்லாமே ப்ளூவா இருக்கு, ப்ளூயிஷா இருக்கு. நம்ம அதை பத்தி ஜென்ரலா என்ன இருக்குங்கிறத சொல்லலாம். திங்ஸை பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. அப்புறம் பீப்புளை பத்தி நல்லா அழகா சொன்னீங்க. ஹேண்டை ரைஸ் பண்றாங்க, கேட்கறாங்க, இவங்க லிசன் பண்றாங்க, டீச்சர் வந்து நடத்துறாரு, கையில வந்து ஒரு ஸ்டிக்கையும் இது வச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ ஒரு விதத்துல நம்ம பாக்குறப்ப நம்ம தெளிவா இருக்கணும். எந்த பிக்சர் கொடுத்தாலும் நம்மளால பேசிடலாம். நான் ஒரு ப்ரொஜெக்டரை பத்தி சொன்னேன். திருப்பி லைட்ஸ் there are 3 lights. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச 3 லைட்டை பத்தி சொன்னேன். அப்ப ஒரு பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணலாமா? கட்டாயம் பண்ணிடலாம். எப்படி திங்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுல ஈடுபடுற அதுல உள்ள மாந்தர்கள், அதுல உள்ள மக்கள் வந்து கட்டாயமா பேசணும். அப்புறம் அந்த பிளேஸை ஓவராலா பேசலாம். சீம்ஸ் லைக் சன்னி டே, ரொம்ப இருட்டிட்டுலாம் வரல, ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரைட்? ஸோ இப்ப ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து இது கொண்டு வரோம். கோதை மேம், 10 வாக்கியங்கள் இந்த பிக்சர் ஆங்கிலத்தில். Yes sir. It is a school. I think this is a classroom. 8 children are there. 4 boys and 3 girls. The teacher is standing before the students. Two wall clocks on the wall. A bookshelf is there. Plant is on the shelf. The globe is on the shelf. Window is there. Curtain is there. 3 lights are there. 3 girls raising their hands. The projector is there. I think a lot of pictures on the wall. I think blue color uniform about the students. Supporting verb அப்பப்போ விட்டுறோம்.
சப்போர்ட்டிங் வேர்பை விட்டுறக்கூடாது. ஓகே சார். சப்போர்ட்டிங் நான் 8 பேருன்னு சொல்லிட்டு 4+3ன்னு சொல்லிட்டு அந்த கவுண்டிங்ல இதா இருந்தது. 5 பாய்ஸ், ஐ திங்க் 5 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் நினைக்கிறேன். சாரி சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் சிம்பிள் மிஸ்டேக் தான். பட் ரொம்ப நல்லா கொண்டு வந்தீங்க. கிளாக்கு, ப்ரொஜெக்டர், லைட்ஸ், திங்ஸ் வந்து ஒரு பிக்சர்ல திங்ஸ் ரொம்ப முக்கியமா ஒரு இடம் இருக்கும். இந்த மனிதர்கள் பத்தி எவ்வளவு பேச முடியுதோ இல்லையோ, திங்ஸை பத்தி ரொம்ப நல்லா பேசலாம். இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு மேப்பா ஒரு ஸ்கெடியூல இருக்கு, டைம் டேபிள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை கூட சொல்லலாம். ஒரு கிளாஸ் ரூம்ல அப்படி கூட ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கலாம். ஸோ அவர் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னு கூட பார்க்கலாம். ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எடுக்கலாம், எப்படி இது பண்ணலாம். ஸோ இங்க பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பிக்சர்ஸ் வந்து எதை பத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்லலாம். பிளான்ஸ் பத்தி இருக்குமா, இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் பத்தி இருக்குமா, என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப தெளிவா தெரியல, ஆனா அங்க ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெரி குட், வெரி குட். இப்ப நிறைய பிக்சர் நம்ம பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா, திருப்பி அந்த தேர் ஆர், தெர் இஸ், 1 2 3 வாஸ், வேர், நீங்க இதுதான் திருப்பி வரப்போகுது. அங்க வந்து இந்த கான்டென்ட் வேர்டு மட்டும் மாறப்போகுது. ஃபரிடா மேம் வந்து அடுத்தது எடுக்க போறாங்க. எனக்கு தமிழ்ல அவங்க குயிக்கா சொல்லணும், அப்புறம் இங்கிலீஷ்ல அவங்களே சேஞ்ச் பண்ணணும். தமிழ்ல 10 வாக்கியம் அவங்க சொல்லணும். ஃபரிடா மேம் ரெடியா? வேற பிக்சர் கொடுத்துறவா? ஓகே சார். நீங்க தமிழ்ல 10 வாக்கியம் சொல்லணும், அப்படியே ஸ்விட்ச் பண்ணிட்டு முடிஞ்சோடனே அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லணும். தமிழ்ல முடிச்சுட்டு தான் ஆங்கிலத்துக்கு வரணும். லெட்ஸ் கோ ஹியர். 1 செகண்ட். ஓகே. தேர் யூ கோ. இது ஒரு பீச். கான்டென்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். நீங்க குயிக்கா சொல்லணும், பேசணும், பார்த்துட்டு உடனே பேசணும். ஸ்டார்ட் நவ். இது ஒரு ஹோட்டல் மாதிரி தெரியுது. எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுல ஒருத்தர் லேப்டாப் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பிளேட்ஸ், பவுலு அண்ட் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாமே ரிலாக்ஸேஷனா இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்கும்போது. மேபி இது ஆஃபீஸா இருக்கலாம், இல்லைன்னா காலேஜோட கேன்டீனா இருக்கலாம். எனக்கு இங்கிலீஷ்ல ஆரம்பிங்க. Okay, I think this is a canteen in office or college. There are many members are there. There is some bowls. There is some bowls is there. Some 3 lights also there. So one person is playing. One person is working in a laptop, and one girl is reading some books, and one more person drinking coffee or some juices, and there are some bottles also available. Super, Farida ma'am, very good, very good, very good. என்னன்னா ஒரு சின்ன தெளிமாற்றம் இருக்குது. அடுத்த சென்டென்ஸ்க்கு போற அவசரம் தெரியுது இந்த சென்டென்ஸ்ல நீங்க பண்றப்ப. அது வந்து தடுமாற ஒண்ணும் இல்ல. அப்படி 3 லைட்ஸ், there are 4 lights. அந்த லைட் எந்திரப்ப ஒரு தடுமாற்றம் இருக்கு. 3 லைட் தானே, there are 4 lights. இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, அது வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்ப பாருங்க, காஃபில ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு பாருங்க. இட்ஸ் மிஸ்ஸ்பெல்ட். தப்பா சொல்ல, UIFFE. தைரியம் பண்ணிக்கலாம். there are 2 windows. பாருங்க, படான்னு சொன்ன பாருங்க. there are 4 lights. Coffee spelled. Now the things are focused பண்ண பாத்தீங்களா? There are lot of bottles here on the shelf. Shelfங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், lot of bottles போட்டு அது போட்டாச்சு. There are lot of tea cups or coffee cups are out there. There is a laptop. பாத்தீங்க. There are 2 books. 2 பேர், ஒரு ஆள் ரீட் பண்ணல, 2 ஆள் ரீட் பண்றாங்க. அது மிஸ் பண்ணிட்டீங்க. There are 2. The man with the bird is taking coffee. He seems to be sad. Look at that. And the feeling and the emotion கொண்டு வர பாருங்க. The server himself is taking coffee. பாருங்க, சர்வரே காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. The man is looking at the laptop. He's getting entertained. He's smiling and looking at it. Look at this. And there seems to be a couple here, and there seems to be 2 set of friends sitting here and there. And there is sunlight. It's very clear, and it seems to be in the morning. இருக்கிறத வச்சு நீங்க மார்னிங்னு அந்த பிளேஸ், அந்த திங்ஸ்,
நீங்க மக்களை பத்தி பேசணும்னா 15 அரௌண்ட் 15 people ஆர் தேர். அரௌண்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுங்க. நீங்க கரெக்டா என்னங்கிற அவசியம் இல்லை. அரௌண்ட் 15 13 14 இருந்தாலும் பரவாயில்ல, 12 இருந்தாலும் பரவாயில்ல. அரௌண்ட் 15 people ஆர் தேர். லுக் அட் தட். இட் சீம்ஸ் டு பி அ கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி தெரியுது. சோ இப்போ எவ்வளவு வாக்கியம் வந்துச்சு ஃபரிடா மேம் பாத்தீங்களா? எஸ் சார். அந்த அப்படி நீங்க திங்ஸை கிளாஸிஃபை பண்ணிட்டீங்கன்னா திங்ஸே வந்துடும். இன்னும் 4 லைட்டு, ரெண்டு விண்டோ இருக்கு, நிறைய பாட்டில் இருக்கு, நிறைய டீ கப் இருக்கு. இதுவே 4 சென்டென்ஸ் வந்துருச்சு பாருங்க. நீங்க 10 சென்டென்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். எமோஷன் பாருங்க. இவர் நல்லா ஸ்மைல் பண்ணி என்ஜாய் பண்றாரு. இவர் பாருங்க சேடா இருக்காரு. படிச்சுட்டு இருக்கு. இவங்க மெனுவை புக்கையோ ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. இவங்க பாருங்க, இவங்க வேற ஏதோ பண்ணி 2 பேர் பேசுறாங்க. ஆனா ரொம்ப டிஸ்ஜாயிண்டடா இருக்காங்க. இங்க 2 பேர் சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒருத்தவங்க மிக்ஸ் பண்றதுக்கு, ஒருத்தவங்க சர்வ் பண்றதுக்கு. சர்வ் பண்றதே குடிச்சிட்டு இருக்காரு. அவரு குடிச்சு பாக்குறாரு, ஏதோ இது பண்றாரு. இங்க பாருங்க, ஒரு கோட் சூட் பண்ணிட்டு அபிஷியலா ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. லுக் அட் தட். காஃபி மிஷினோ டீ மிஷினோ இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இவ்வளவு பேக்ரவுண்ட செட் பண்ணிட்டோம். ஒரு புது பிக்சர் கொடுத்தா ஆங்கிலத்துல யாரு 10 வாக்கியங்கள் பேச ரெடியா இருக்கா? நான் பேசுறேன் சார். லெட்ஸ் சேஞ்ச் தி ட்ரை பண்றேன் சார். வெரி குட். கஷ்டம் தான். நீங்க ஒரு ஐடியா பண்ணி கொண்டு வரலாம். ஓகே சார். சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவா சார்? பண்ணுங்க. It seems looking like a shopping mall. Many people are buying their own daily needs. There are 4 women and there are 6 men buying for their daily needed products. The girl is searching something for their need. There is a broad it's a broad market. I think the security is there to open the door, and there is the building section is near the door. near to them. They all peoples are busy in buying their own needs. Some of them are searching for something. Very good, Harini. Very good. People's word use பண்ண கூடாது. People. Okay. என்னன்னா உடனே ஒரு திங்ஸ் பாருங்க. There are multiple shelves. பாருங்க, it's a white tile. Look at that. On the ceiling, a series of lights. Objects நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. Okay sir. அப்புறம் குட்டியா உள்ள டீடைல் போங்க. பாருங்க, there is a ceiling. There are 3 or 4 sets of there are around 10 people are there. There is a person taking the cart. Trolley கிடையாதா சார்? கார்ட் சொல்லலாம், ட்ராலின்னு சொல்லலாம். அந்த இதுக்கு ரெண்டுமே ஓகே தான். ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். It seems to be the weather பாருங்க. It seems to be very cold. Everyone is wearing, look at that, very jackets. It means it's a winter time. I could see something outside. It's going to be very cold. Okay. There is one person. One monitor. There is one person at the checkout. One monitor is there. Super. One monitor is there. One monitor checkout. There is a person checkout. 2 persons are in the line to check the things out. Right? இப்ப நீங்க டீடைலுக்கு உள்ள போலாம். இங்க பாருங்க, மில்க் பாட்டில்ஸ் இருக்கு, சாஸ் இருக்கு, dairy products. சூப்பர் டெய்லி ப்ராடக்ட்ஸ். நீங்க பர்டிகுலரா இதுதான் சொல்லணும் இல்ல. அவங்க சொன்ன மாதிரி கேண்டு ஃபுட்ஸ் இருக்குது, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சாஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவங்க ட்ரெஸ் பாத்தீங்களா? இந்த ட்ரெஸ் எல்லாமே வின்டர் க்ளோத். அப்ப அந்த வெதர் எப்படி இருக்கும்? லைட் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? அப்ப அது ஒரு ஈவினிங் டைம். It seems looking like evening time. அந்த லொகேஷன் வச்சு நீங்க கொண்டு வரீங்க. இப்படிதான் வரும். அப்ப நிறைய பிக்சரை பாக்குறப்ப அந்த கிளாசிபிகேஷன் மைண்ட்ல வரும். அதனால இது ஃபுல் டீடைல் தெரியலன்னாலும் உங்களுக்கு ஓவராலா சீலிங்கை பத்தி பேசணும், டைலை பத்தி, ஃப்ளோரை பத்தி பேசுறாரு. எஸ், ஃப்ளோரை பத்தி பேசணும். அதே மாதிரி சீலிங்கை பத்தி பேசணும். அப்ப ஃபுல்லா கவர் பண்றீங்க. இங்க பாருங்க, there are 4 doors.
டோர்ஸ் இருக்கு. நீங்க அது சுத்திலும் பாக்குறீங்க. அப்படி பார்த்தா ஏகப்பட்டது There are 2 pillars. டூ பில்லர்ஸ். இங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா சொன்னாங்க பாருங்க. இப்ப பாருங்க, இவங்க ஷூ போட்டிருக்காங்களா, செப்பல் போட்டிருக்காங்களா, ஹீல்ஸ் போட்டிருக்காங்களா? They all are wearing shoes. வெரி குட். எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? திங்ஸும் அந்த லொகேஷன் பாக்குறப்ப பீப்புளை பொறுத்தவரைக்கும் தாடி வச்சவரு ஒரு தாடி வச்சவரு போட்டத, இன்னொரு தாடி வச்சவரு இங்க செக் அவுட் பண்றாரு. தாடி இல்லாம ஒருத்தவர் இருக்காரு, ரைட்? ரொம்ப தாடியோட ஒருத்தர் இருக்காரு. அவர் பேக் வந்து ரெட் கலர் பேக்கா இருக்கு, இவர்கிட்டயும் ரெட் கலர் பேக்கா இருக்கு. 2 of them are having red color bag. சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு பிக்சரா இருந்தது. அப்படியே பிரிச்சு மேய்ச்சிட்டோம் பாருங்க. மேல என்ன, கீழே என்ன, சைட்ல என்ன பாருங்க. மேல என்ன, கீழே என்ன, சைட்ல என்ன, இதுதான் கொண்டு வரும். சோ அந்த பிளேஸ்ங்கிறதும் அந்த பிளேஸ உள்ளடக்கிய திங்ஸ்ங்கிறதும் ரொம்ப முக்கியம். நீங்க அதுக்கப்புறம் பீப்புள் வரலாம். நீங்க கூட்டி சொல்லணும்ல, there are around 10 people, அப்படியே தோராயமா சொல்லுங்க. அரௌண்ட் அந்த வேர்டு போடுங்க. சோ ரொம்ப அருமையா ஹரிணி சொன்னாங்க. ஹரிணிக்கு நான் ஒரு 7.5 out of 10 கொடுப்பேன். வெரி குட். Thank you sir. குட். இப்ப எகைன் இந்த பிக்சர் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். நீங்க வீடியோவும் நான் ஷேர் பண்றேன். அது கரெக்டா அந்த வாக்கியத்தை கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணணும். ஏன்னா ஏகப்பட்டது நம்ம பேசுறோம், அதை அப்படியே கேப்சர் பண்ணணும். ஒரு வீடியோ மூலமோ, ஒரு ரைட்டிங் மூலமோ, ஒரு ரீடிங் மூலமோ, ஒரு லிசனிங் மூலமோ, ஒரு ஸ்பீக்கிங் மூலமோ அதை கவர் பண்ணாதான் நீங்க திருப்பி யூ கேன் கோ பேக். ஒரு 3 monthsக்கு முன்னாடி கூட நீங்க போய் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி இது எல்லாமே பண்ணிருக்கமே நம்ம அப்படின்னு தோணும். லுக் அட் தட். இந்த விண்டோவை பாருங்க. இந்த விண்டோவுக்கு அப்புறம் உள்ள வெதரை பாருங்க. அந்த வெதர் வந்து இவங்க சட்டையில ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இந்த வெதர் கோல்டா இருக்கு, மழை பெய்யுது, பனி பெய்யுது. இது வந்து அவங்க அந்த கோட்ல இருக்கு. அப்புறம் இந்த லைட்டிங்கை வச்சு இது எந்த டேங்கிறத சொல்றோம். இந்த செக் அவுட்டை வச்சு நம்ம சொல்றோம். செக் அவுட்ல எங்க இருக்காங்க, செக் அவுட்ல நிக்கிறாங்க, இவங்க என்ன பாக்குறாங்க, இந்த கேர்ள்ஸ். இங்க பாருங்க, பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த சைட்ல உள்ளவங்க கேர்ள்ஸா இருக்காங்க, நடுவுல வந்து ஒரு காட்டு இது பண்றாரு. சோ அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொண்டு வந்துடலாம். நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா கொண்டு வந்துடலாம். பிளேஸ், திங்ஸ் அண்ட் பீப்புள், ரைட்? இப்ப யாரு அடுத்தது, யாரு நெக்ஸ்ட் வர்றா? இங்கிலீஷ்ல 10 வாக்கியம். யாரு இது? சந்தோஷ். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல மேல கீழே சைட்ல திங்ஸ், டாப் பாட்டம் பாருங்க. மேலேந்து கீழே வரலாம், லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வரலாம். நீங்க பிளேஸ கவர் பண்ணிடலாம், பீப்புளையும் கவர் பண்ணலாம், திங்ஸ் பாருங்க. மேலேந்து கீழே வரலாம். எப்பெல்லாம் ஸ்டக் ஆகுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ உடனே அதை யோசிங்க. யூ ஹேவ் டு பி அவேர் ஆஃப் தட். சந்தோஷ், ஸ்டார்டிங். Okay, sir. It seems a hospital clinic. There is a pharmacist in the waiting section. There is an old man with prescriptions, and there is a lady with prescriptions. There is a wall clock, and there is a light, ceiling light. There is a ceiling light. It shows the wealth or doctor in the waiting area. It shows like that. The clock shows 2 o'clock. There is a many persons. I think there is a light. The light is on, so it could be evening time. And there is 2 or 3 around 2 stools are free, and nobody sits there. And there is an girl with red shirt. She attends the doctor, and there is a lot of pictures on the wall, and there is some shelves inside, and there is a books, some of the books on the shelves, and they write something on the pictures. And the grandpa wears red shirt, and the ma'am who sits opposite to the old man have the white color dress. White color dress. It means she can be an nurse. And there are 2 plants on the table. There is a computer. The doctor has a stethoscope, and he wears a tie. There is something right about safety, but the letters are not shown clearly. That's it, sir. Santosh, 27 sentences. 27 Thank you, sir.
ஒன்னு ரெண்டு கிராமர் மிஸ்டேக் அதை பத்தி கவலை இல்லை. முக்கியம் என்னன்னா இந்த 27 சென்டென்ஸ் அவர் பேசினாருங்கிறது தான் முக்கியம். முக்கியம் வந்து எல்லாருமே தப்பு பண்ணுவோம், யாருமே தப்பு பண்ணது ஆளே கிடையாது. ஆனா அது முக்கியம் இல்லை. அவர் வந்து சொல்றாரு பாருங்க, பிளேஸே 15 வந்து திங்ஸே சொன்னார். இந்த 27ல 15 வந்து திங்ஸாவே இருந்தது. ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணா நிறைய கவர் பண்ணாரு. சிஸ்டமேட்டிக்கா அவர் கவர் பண்ணலன்னாலும் மேக்சிமம் கவர் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் சிஸ்டமேட்டிக்கா அவர் கவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கூட சொல்லியிருப்பாரு. வெரி குட். அவரோட இதுக்காக நான் வந்து அவர் கொடுக்குற மார்க் வந்து ரைட் நவ் இட் ஸ்டாண்ட்ஸ் அட் 7. இந்த 7 இந்த கான்டென்ட்டுக்காக கொடுத்ததுதான். இப்ப தேர்ல வந்து இஷ்யூஸ் இருக்குது, சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் இருக்குது. கிராமட்டிக்கலா அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டா போகும். தெர் இஸ் எ வால் கிளாக், there is a ceiling light. இப்ப இந்த மாதிரி பாக்குறப்ப there are charts, there are some other charts, there are charts on the wall. There are some charts that I don't understand. There is a terminal, there is a monitor, there are 2 plants. இதெல்லாம் அவர் சொன்னாரு. There are the empty chairs, there are around 7 people, there are around 7 people. There is a doctor, there seems to be a nurse or dietitian. It seems to be bluish background. The stethoscope is on the neck. சொல்லுங்க மேம், சொல்லுங்க. The stethoscope is stethoscope. Doctor wears stethoscope. Doctor wears stethoscope. Very good. அப்புறம் நீங்க மனிதர்கள்னு பாக்குறப்ப அந்த திங்ஸோட கம்பேர் பண்ணுவீங்க, கட்டாயமா கம்பேர் பண்ணலாம். இந்த ஆர்கன் சார்ட் இருக்குது. இப்ப நர்ஸ்னு அழகா சொல்றாரு, நர்ஸ் மாதிரி இருக்கு. அவரோட தொழிலுங்கிறதுனால பார்மசிஸ்டன்ட் டாக்டர் பரவாயில்ல, அவரு கூட இருக்கலாம். இந்த நோயாளி ஒரு seems to be a patient, old age man with white beard. அப்பயே திங்ஸை பத்தி நிறைய பேசுறீங்க பாருங்க, ரைட்? லுக் அட் தட். நிறைய அவர் சொன்னாரு. இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஷூ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்கிறத சொல்லலாம். ஓவராலா இந்த ஷூவை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம், ரைட்? சூப்பரா சொன்னாரு. இது வந்து டிஃபிகல்ட்டான பிக்சர், ரொம்ப நல்லா பண்ணாரு. சந்தோஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணாரு. எனக்கு அந்த கிராமர்ல ஆறுதான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றாரு. அது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவர் திருப்பி வாக் த்ரூ பண்ணா சரியாயிடும். ஆனா நான் வேர்ட்ஸ் நான் போன கிளாஸ்ல சொன்னேன். இந்த ஈஸ் வாஸ் ஆர் வேர் பீன் பீயிங் பீயிங் கேன் குட் மே மைட் வில் வுட் ஷெல் ஷுட் நீங்க மைட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹி மைட் பி ஹேவிங் சம் ஹெல்த் இஷ்யூஸ். பாருங்க, இவரோட இந்த தாடியை பார்த்துட்டு இந்த ரொம்ப இதா இருக்கு, இவரோட முகத்தை பாருங்க வருத்தமா இருக்கு. He might be having, look at that, எப்படி அந்த மாடல் வெர்பை கொண்டு வரும். He might be having some health issues சொல்லலாம், தப்பு இல்லை, நம்ம கெஸ் பண்றது. The location is very clean, ரொம்ப கிளீனா இருக்கு. There seems to be a file shelf partially seen. நமக்கு அந்த ஃபைலோட ஷெல்ஃப் தெரியுது. ஸோ நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் வச்சு நீங்க கொடுக்கலாம், தப்பு இல்லை. வெரி நைஸ், ரொம்ப நல்லா பண்ணாரு சந்தோஷ், ரொம்ப அருமையா பண்ணாரு. ஸோ அவரை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த சப்போர்ட்டிங் வேர்ப், அந்த காலத்தை குறிக்கிற அந்த வேர்பை மட்டும் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். நம்ம மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். எல்லா பிக்சரையுமே நான் வந்து இதுல ஷேர் பண்றேன், நீங்க அந்த இதுல கொண்டு வரணும். ஏகாம்பரம் சார் ரெடியா இருக்கீங்களா? ஏகாம்பரம் சார் நெக்ஸ்ட் பிக்சர் வாங்க சார், ப்ளீஸ் சார். நெக்ஸ்ட் பிக்சர் போயிடலாமா? நான் நெக்ஸ்ட் பிக்சர் சார், இந்த வாட்டி யாராவது இன்னொருத்தர் சொல்லிட்டேன் சார், நான் நெக்ஸ்ட் வரேன் சார். நோ ப்ராப்ளம். உதயகுமார் நீங்க ட்ரை பண்றீங்களா? உதயகுமார் ஓகே சார். எஸ், தைரியமா ட்ரை பண்ணுங்க. தப்பு பண்றதுக்கு தான் இங்க கிளாஸ்க்கு வர்றோம், தப்பா கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் வர்றோம். இது முதல் கிளாஸ் இல்லை, இது கடைசி கிளாஸ் இல்லை, நிறைய கிளாஸ் வரப்போகுது. டோன்ட் வரி. எஸ் உதயகுமார். தமிழ்ல சொல்லுவா சார், இங்கிலீஷ்? தமிழ்ல அடிங்க, தமிழ்ல அடிச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷ்க்கு வாங்க. இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சார். அங்க மேல டைம் காமிக்குது, எல்லாம் டைம் ஒரே பிஸியா இருக்காங்க, ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. 2 பேர் டிராவல் பேக்லாம் வச்சுக்கிட்டு எங்கேயும் வெளியே கிளம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேர்ள் வந்து நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கையில பேக் வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. கிளைமேட் பார்த்தா மதிய கிளைமேட் மாதிரி தெரியுது. ஒருத்தர் போன் பார்த்துக்கிட்டு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுல என்ன தெரியுங்களா, ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது திங்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா திங்ஸ் பொருள், அது இருக்கிற இடம்.
இப்ப மனிதர்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணா அவர் என்ன பண்றாரு, அவர் எப்படி யோசிக்கிறாரு, அவர் என்ன மாதிரி இருக்காரு, என்ன மாதிரி எமோஷனை வெளிப்படுத்துறாருன்னு பெருசா போகணும். அந்த பெருசா போறதுக்கு முன்னாடி திங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹரிணி பிரியா நான் சொல்றது பாத்தீங்களா, திங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்? சந்தோஷ் நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? திங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார், புரியுது சார். அப்படி பண்றப்ப ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். சந்தோஷ் அப்படிதான் திங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு போன வாட்டி. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து கிளாக் இருக்குது, இது இருக்குது, தெளிவா சொன்னாரு. பாருங்க, Travel bags. there There are is a 3 suitcases. there are 2 travel bags. 2 travel bags. 2 trolleys. அந்த நீங்க That is a suitcase. suitcase. It's They are waiting There are for the 3 red train. bags. சொல்லுங்க சொல்லுங்க. There are They are waiting. there- They are waiting there are for around the train. there are around 6 people. Very good. And the They station are waiting for their train. It is a railway station. There is a train. It's a railway station. ஸ்லோ டவுன் ஆகுதா, நிக்கிதாங்க அந்த திங்ஸ். It's a sunny morning. Sunday morning. The roof is there. சூப்பர். அவ்வளவுதான் மேல கவர் பண்ணுங்க. there is a roof. அந்த தெளிவா போடுங்க. ரூஃப் இல்லாத எவ்வளவு ஸ்டேஷன் நம்ம பார்த்திருக்கோம். ரூஃப் இருக்கு, ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, There is a long red, sir. The time shows the departure. there are 2 departure times shown. There are 2 Two departure time shows. There is a long chair. There is one train. There is one train. இங்க பாருங்க. There are Two people. There are 2 people sitting in the chair. Sitting on the long chair. bench and the bench. Chair. Bench. On the bench. இப்ப நீங்க திங்ஸ் பத்தி பேசுறப்ப நிறைய யோசிக்க வேணாம். திங்ஸ் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு அம்மா பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் வந்து செல்போன் பார்த்துட்டு இருக்காரு, ஒரு ஆள் பாக்கெட்ல கையை விட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. One person is thinking something in the railway station. Hands on his pocket. He is putting his hands on his pocket. Which? Okay, sir. One person is looking at One person is wearing specs. He seems to be thinking. The girl is wearing a handbag. Super. Around 3 people have red color. 3 people. Red bag. Very good. எப்படி வருது பாருங்க. There is a hat on. There is a hat. Very nice. Is a hat. Very nice. Most of the people are wearing coat. Super. அப்ப ஏதோ ஆபீஸ்க்கு தான் போறாங்க, ஆபீஸ் டைம் தான், ரைட்? I think it is it's a early morning, some busy working time. early morning departure time, railway time பாருங்க. விடிய காலையில 1:32. Okay. விடிய காலையில. வெரி குட். இப்ப பாருங்க, வேற லாங்குவேஜ்ல இருக்கு. வேற ஏதோ யூரோப்பியன் லாங்குவேஜ் டிபார்ச்சர் ஸ்பெல்லிங் மாத்தி இருக்காங்க பாருங்க. There are different languages on the board. சைனீஸோ ஜாப்பனீஸோ கூட இருக்கலாம். டிஃபரண்ட் லாங்குவேஜ். Japanese language on the board. எவ்வளவு பேச முடியுது பாத்தீங்களா? எவ்வளவு பேச. ஃபர்ஸ்ட் இந்த கான்டென்ட் ரெடி பண்ணிட்டீங்களா, எவ்வளவு கொண்டு வரலாம் பாருங்க. திங்ஸ் கிளவுட்ஸ் பாத்தீங்களா? கிளியர் ஸ்கை பட் கிளவுட்ஸ் இருக்கிறது பாத்தீங்களா? ரைட்? சோ ஸ்டேஷன்ல வண்டி நிக்குதா இல்ல ஸ்லோ டவுன் ஆகுதா? வண்டி நிக்குதாங்க. The train is standing. நிக்கிறது சார். நிக்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ் நிக்கிறது சார். The train is stopped at the station. ஆமா. இது இந்த 2 ட்ரெயின்ல ஒரு ட்ரெயினா கூட இருக்கலாம். மைட் பி. அந்த அடுத்த ட்ரெயின் 132 ட்ரெயினுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சொல்லலாமா? இப்போ இவங்க வந்து ட்ரெயின் வந்து நின்றுருக்கு, இவங்க இறங்கி மூவிங்ல கூட இருக்கலாம் சார். இவங்க சூப்பர். நம்ம திங்க் பண்ணலாம். இங்க வந்து 2 கொடுத்துருக்கிறதுனால யோசிக்கலாம். 2 கொடுத்துருக்கிறதுனால இது 123 ட்ரெயினா இருக்கலாம். இதுக்கப்புறம் 132 ட்ரெயினுக்காக இங்க உள்ளவங்க எல்லாம் வெயிட் பண்ணலாம். 123 உள்ளவங்க உள்ள இருக்கலாம். சோ இது நம்மளா யோசிச்சு பண்றதா பாருங்க. இந்த அம்மா வந்து ஹீல்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஹீல்ஸ் அது போடலாம். இந்த ஷூ பத்தி பேசலாம், டெஃபினட்டா பேசலாம். இவங்க க்ளோத்திங் பத்தி பேசுறீங்க. The floor is very clean. சூப்பர். ஃப்ளோர் அப்படி கீழே கவர் பண்ண பாத்தீங்க. எப்படி ரூஃபை கவர் பண்ணீங்களோ கீழே கவர் பண்ணாங்க பாருங்க. அருமை. The floor is looking like a wooden ஃப்ளோர். பிரமாதம். டிபார்ச்சர். உங்க நீங்க அப்சர்வ் பண்றதுலதான் உங்க நாலேஜே இருக்குது. உங்க அப்சர்வ் பண்ணி அந்த கான்டென்ட் உள்ள கொண்டு வந்துட்டு இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ மேல போத்தி விட்டுறீங்க. அவ்வளவுதான்.
நீங்க தமிழ்ல There பேச is only one track in the railway station. வெரி நைஸ் வெரி That நைஸ். is There seems to be only one track. ஒரு சிங்கிள் ட்ராக் மட்டும்தான் இருக்கு. ஒரு சின்ன ஸ்டேஷனா இது இருக்குது. சூப்பர். there are around five windows on the train. கோச்சா இந்த கோச் In single coach. In single coach. கோச் ஈச் கோச்ல அது இருக்குது. Each coach has 5 windows. 5 windows. Each coach has got 5 windows or has 5 windows. என்ன அருமை பாருங்க. இந்த திங்ஸை பத்தி பேசினா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ரொம்ப ஈஸியாவும் இருக்கு பாருங்க. சோ இப்ப நெக்ஸ்ட் பிக்சர்ல இங்கிலீஷ்ல யார் பேசுறதுக்கு ரெடியா இருக்கா? 10 வாக்கியம். I will try. நான் இருக்கேன். யாரு ஃபர்ஸ்ட் அவங்க கோதை மேம் சொன்னாங்க. அவங்க 10 ஆங்கில வாக்கியம். சார் கேட்டாரு. Yes sir. Okay sir. Sir try நான் சொல்றேன் சார். Okay sir. ஏஎம் சார் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டாரு. Yes sir. Okay sir. No problem. ஏஎம் சார் லெட்ஸ் கோ வித் திஸ். ஒரே நிமிஷம் கொடுங்க, நான் செட் பண்ணிக்கிறேன். ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு டு தட் ரைட் ஹியர். லுக் அட் தட். நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். அது ஏஎம் சார் பார்க்க முடியுதா பாருங்க. ஒன்றும் தெரியல சார். ஓகே சார். இங்கிலீஷ்ல சொல்லலாமா தமிழ்ல போய் இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? This is a bus stop. One bus is standing on the stop. Around 6 persons waiting for bus. Chart. One chart is hanging. One light is there. One person doing laptop. One person watching phone. One girl. Four people sitting on the bench. Looking on the bus stop chart. ஓகே ஏஎம் சார் இது ஓகே. அது நமக்கு வர்றப்ப கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலும் பரவாயில்ல. இப்ப என்ன நம்ம பார்க்கணும்னா இந்த பர்சன்ஸ்ங்கிற வேர்டு இங்கிலீஷ்ல கிடையாது. 6 persons சொன்னீங்கல்ல, பர்சன் இருக்குது. பர்சன்ஸ் அது மாதிரி பீப்புள்னு வேர்டு இருக்கு, பீப்புள்ஸ்னு கிடையாது. அது நம்ம பர்சன்ஸ்னு ப்ளூரலா சொல்லக்கூடாது. 1 person 2 people, 1 person 3 people. ஃபரிடா மேம் புரியுதுங்களா பாருங்க. 1 person 4 people, 1 person 5 people. புரியுதுங்களா? ஓகே சார். பர்சன்ஸ்னு ஒரு வார்த்தை கிடையாது, பீப்புள்ஸ்னு ஒரு வார்த்தை கிடையாது. ரொம்ப அடிப்படையில நான் எதுக்கு அந்த இங்கிலீஷ் மூவி ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்றேன்னா பேசிக்கா தப்பு பண்ணாம பேசுவாங்க சூப்பரா. அப்போ பழிச்சு திருப்பி 4 people 2 people வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்க நீங்களே 2 people சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கேள்வியாலதான் நீங்க கேட்கறதுனால மட்டும்தான் பேச்சு வரும். கேட்கறதுனால மட்டும்தான் தமிழ் நமக்கு எப்படி தெரியும்? 3 வயசுல தமிழ்ல பேசுறோம். எப்படி பேசுறோம்? நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாம் நம்ம சும்மா பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம தமிழ்ல பேசி கொஞ்சி நம்ம தமிழ் கத்துக்கிறோம். கேட்கறதுனால மட்டும்தான் அன்பா அழகா ரொம்ப அறிவுபூர்வமா கேட்கறதுனால மட்டும்தான் நம்ம பேச கத்துக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு உள்ளதுக்கு அவ்வளவு ஷார்ட்ஸ், லட்சக்கணக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் இருக்கு. என்னங்கிறத கரெக்டா லொகேட் பண்ணி அந்த கேள்வி ஞானத்தை உள்ள கொண்டு வருது. ஸோ பர்சன்ஸுங்கிற வார்த்தை கிடையாது, பீப்புள்ஸுங்கிற வார்த்தை கிடையாது. நான் அனுப்புற எந்த ஒரு ஷார்ட்ஸ்லயும் அந்த ஹை குவாலிட்டி ஷார்ட்ஸ்ல எதுவுமே அது இருக்காது. கரெக்டா இருக்கும். இந்த உச்சரிப்புக்காக தான் அதை அனுப்புறோம். உச்சரிப்பை உள்ள கொண்டு வந்துருங்க. இங்க பாருங்க ரொம்ப நிறைய இருக்கு. 1 person பாருங்க. 1 person is looking at their cell phone. 1 person is Three of them are using their phone. Their phones. Very good. Their phones. Sir, there are 4 people sitting on the bus. Super. There are 4 people sitting on the bus. Super. Keep going. The 4 people are sitting on the bench. Super. Very nice. Two of them are walking. There are around 3 or 4 trees are there. Super. இத பத்தி சொல்லாம பளிச்சுன்னு இத பத்தி சொல்லாம இந்த பாருங்க. It is a sunny. இங்க பாருங்க the things. No, it's a evening. It is a evening. Yeah. Evening. இங்க இத பாத்தீங்களா? நான் இங்க என்ன மூவ் பண்றேன்னு பாத்தீங்களா? என்னன்னு Chart. Bus chart. Timing chart. It shows the bus timing
short. சூப்பர். அது சொல்லும்ல, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்ல. இப்ப இந்த கலரை பத்தி ஒரு திங்ஸ சொல்லலாமா? கலர், இந்த பஸ்ஸோட கலர். There is a Yeah. red with white color bus is standing. There is one street light. There is a street light on the near the சூப்பர். bus. இந்த ஃப்ளோரை பத்தி பேசலாமா? ஃப்ளோர். The floor is neat and clean. இந்த ஃப்ளோரை பத்தி பேசுறப்ப அவங்க காலை பத்தி, அவங்க ஷூவை பத்தி பேசலாமா? Yes, sir. இவ்வளவுதான். இவ்வளவுதான் இந்த திங்ஸ். இங்க உள்ளதுல இவ்வளவுதான் திங்ஸ். இங்க வெதர் எப்படி இருக்கு? இதுல வெதர் எப்படி இருக்கு? தண்ணி இது தண்ணியா தான் இருக்கு. எனக்கு அவங்க ட்ரெஸ் பாருங்க, அவங்க ரொம்ப கேஷுவலா இருக்காங்க பாருங்க. தண்ணியா இருந்தா மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். வெரி குட். இந்த நிழல் பாத்தீங்களா? ஷேடோ பாத்தீங்களா? நிழல். It's a evening. It's a evening. வெரி குட், வெரி குட். இது முடிச்சிட்டு வராங்களா? ஒர்க்க முடிச்சிட்டு வராங்களா? Yes. வெரி குட், வெரி குட். இந்த பஸ் சார்ஜ் இருக்குது. இங்க பாத்தீங்களா? இந்த நம்பர் வேற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? The It is in a 1618. different language. It is in a different language. Different ஒத்துக்கலாமா? language. எஸ் Yes, sir. அவ்வளவுதான். இந்த கூர்மையா பார்த்தா போதும், எல்லா பிக்சர்லயும் இதை அப்ளை பண்ணிடலாம். இது எல்லா பிக்சர்லயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். தாடியோட ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாருங்கிறது அவர் மட்டும் வித்தியாசமா ஏதோ பண்றாரு. அவர் வந்து Two of லேப்டாப். them are wearing specs. சூப்பர். அந்த திங்ஸ் பாருங்க, அந்த மனிதர்களுக்குள்ள அந்த திங்ஸை ஃபிட் பண்றீங்க. அழகா சொல்லுங்க பாருங்க. திங்ஸ் வழியா மனிதர்களுக்குள்ள போகலாம், மனிதர்கள் வழியா திங்ஸ்குள்ள போகலாம். ஆனா எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, கீழே இருந்து மேலேயோ லெஃப்ட் டு ரைட். நீங்க லெஃப்ட் டு ரைட் நீங்க கவர் பண்ணீங்கன்னா, ஒருத்தர் கோட் ஷூட் போட்டுட்டு இருக்காரு, அபிஷியல் ட்ரெஸ்ல இருக்காரு. ஒருத்தவங்க One ரொம்ப woman is கேஷுவல் ட்ரெஸ்ல wearing இருக்காங்க. a sling bag. பட் இந்த அம்மா மட்டும்தான் பேக் வச்சிருக்காங்க. Sling bag. She is having a sling bag. வா She is having the office bag. சூப்பர், சூப்பர், வெரி நைஸ். இப்ப நான் ஒரு பிக்சர் கொடுத்தேன்னா அப்படியே கடன்னு இங்கிலீஷ்ல கொண்டு வரீங்க. லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம், திங்ஸ், பிளேஸ், இதை வச்சு சொல்லிடலாமா? எஸ் சார். சொல்லிடலாமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. வெரி குட். சார். brand new picture here, right here. Yeah. நிறைய விஷயம் பேசலாம். ஆனா you have to be very careful here. யார் பேச போறா? யாராவது ஒருத்தங்க. நான் ட்ரை பண்றேன் sir. பிரியா பேசுங்க. நான் சொன்ன மாதிரி டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட், பிளேஸ், திங்ஸ், Okay. ஆப்ஜெக்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கு. Okay, sir. அப்படியே பேசிட்டே It is a very beautiful village. There is an I think they are the farmer is serving a food for the cow. There are a lot of cows and ducks. There is a kennel for the horse, I think so. There is a tractor to There is a tractor. agriculture. Hold on, there is a tractor. Okay. There is a tractor. I think it is a sunny morning. The birds are in the sky, flying in the sky. The place was very greeny, and it seems to be good agriculture land. Here the man is cultivating something for their own basic need. The man is wearing a boot. இது ஒண்ணு பண்ணீங்களா? டெக்னிக் பண்ணீங்களா? நீங்க நல்லா பண்ணீங்க. அப்படியே கீழே, அப்படியே மேலே இருந்து கீழே இறக்கிட்டு வர்றப்ப அப்படியே கண்ணுல வரிசையா படுப்பாரு. ப்ளூ ஸ்கை, ஒயிட் கிளவுட்ஸ், two eagles, two birds. Trees. There are 2 trees. There are a lot of trees. ஆர்கனைஸ்டா போகுது. ஆர்கனைஸ்ட் சர்ச் பேட்டர்ன் வாங்க எல்லாம். There is a tractor. The pattern number. Okay, sir. There is a tractor and there is a truck. Beautiful. There is a pig. There is a hen. Carrying some food Wow. grains. Wow. There are 7 hens. Wow. Very nice. There are around போட்டுங்க. ஏதாவது ஒண்ணு நம்ம கண்ணு தப்பிடும். Yeah. அரவுண்ட் போட்டுட்டாங்க ரொம்ப சேஃப் ஆயிடும். Yes. சார் அந்த கூண்டு மாதிரி இருக்கே, அதுக்கு என்ன சார் சொல்லுவாங்க? இந்த பக்கம் அந்த வேலி மாதிரி போட்டு ஃபென்ஸ் தானே சொல்லுவாங்க? ஃபென்ஸ் தான். இது ஃபென்ஸ் தான். ஓகே. ஃபென்ஸ். இது ஃபார்ம்னு நீங்க சொல்லணும். ஃபார்ம்ங்கற வேர்ட் யூஸ் பண்ணி அப்படியே லிங்க் பண்ணணும். ஃபார்ம்ல. ஓகே சார். சோ இப்போ ஃபார்ம்ல வந்து நிறைய திங்ஸ் இருக்கு பாருங்க. Agricultural lands. இதுல வந்து நீங்க ஒண்ணு இந்த உயிர்வாழினங்களை ஒண்ணு பேர் சொல்லலாம். என்ன தெரியுதோ சொல்லிடலாம். அப்படியே There is a hen, there is a cow. Very good.
இங்க நிழல் பாத்தீங்களா? இந்த நிழலை வச்சு டே டைம் ஆஃப் த டே அப்ப பார்க்கலாம். Day, it seems to be 6 a.m. or 6 to 8 around. 6 o'clock There இருக்குங்களா? there is a 6 lorry, to there is a truck. 6 to 8. வெரி குட். ட்ரக் இருக்கு, அதுல அழகா சொன்னாங்க. இங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பாத்தீங்களா? There is a farmhouse, beautiful farmhouse near the agricultural land. வெரி குட். இங்க பாருங்க பெரிய ட்ரீ இருக்குது. என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரீ இருக்கு. Christmas நீங்க tree, அப்ப it's look. நீங்க இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா போதும். இந்த ஃபார்ம் ஹவுஸ் இங்க இருக்குது, இங்க ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஃபார்ம் இங்க இருக்கு, இங்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அங்க இருந்து அவர் இங்க வந்திருப்பாரு. இப்படி கொண்டு வரப்ப பச்சையா இருக்குது, இங்க கிரீன் இந்த ஒயிட் கிளவுட்ஸ் இருக்கு, டே டைமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சது 6 to 8 இருக்காது, அதை தாண்டி இருக்கணும்னு தோணுது. Okay, sir. Might be. I'm not very sure. ஏன்னா இந்த Okay, நிழல்ல sir. பார்த்தா 6 There is a மணிக்கு. mountain range. Yes, yes, yes. ஸோ மைட் பி இது இருக்குது. இதுல வந்து எவ்வளவு நீங்க சொல்லலாம். Mountain range. வாட் இஸ் திஸ் Tunnel. என்ன Lighthouse. It looks like It lighthouse கிடையாதா? வேற என்னவா இருக்கலாம் அதுல? Rice mill. இல்ல ஃபார்ம் ரிலேட்டடா ஏதாவது லிக்விட் வாட்டர் இது ஏதாவது ரிசர்வாயர் இருக்கலாமா? வாட்டர் டேங்கா இருக்கலாமா சார்? இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு உயிர் ஜீவிகள் இவ்வளவு இருக்கிறதுக்கு அதுவா இருக்கலாம். அப்படி இருக்கு. இட் சீம்ஸ் டு பி லைக் எ வாட்டர் டேங்க்னு சொன்னா போதும். சீம்ஸ்ங்கிற வார்த்தையை உள்ள கொண்டு வரணும். இதுதான் எனக்கு தோணுது, எனக்கு தெரியுது, எனக்கு இப்படிதான் தோணுது. இங்க பாருங்க, இந்த மவுண்டன் ரேஞ்ச் பத்தி நம்ம பேசவே இல்லை பாருங்க. மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? இங்க ஃபார்ம் லேண்டா இருந்தாலும் ஒரு மலை அடிவாரமா அது இருக்கு பாருங்க. சோ இத நீங்க அது உன்னிப்பா இப்படி நீங்க ஆர்கனைஸ்டா வர்றப்ப நீங்க எதுவுமே கண்ணை விட்டு தப்பாது கொண்டு வந்துடலாம். ரைட். இந்த கவு இருக்கிறது தெரியுது. ரைட். இது என்னங்க? வாட் இஸ் பஃபலோவா இருக்குமா சார்? இது பஃபலோவா? இது இருக்க முடியாது இல்ல, இது கவ்வா தானே இருக்க முடியும். இது கவு சார். உள்ள இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இது கோட் மாதிரி தெரியுதே. அவ்வளவு பெருசா இருக்குமா சார் கோட்? It seems to be a goat. வெரி குட். அப்படி தெரியுது. சோ அப்படிதான் தெரியும். இட் லுக்ஸ் லைக்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இட் லுக்ஸ் லைக் a sheep. It looks like a goat. அப்படிதான் நீங்க கொண்டு வரணும். ஏன்னா சில விஷயம் நமக்கு ஷூரா தெரியவே தெரியாது. அப்படிங்கிறப்ப இந்த சீம்ஸ் வரும், லுக்ஸ் லைக்ஸ் வரும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மேபி வரும். மேபி இட் லுக்ஸ் இந்த பைசன் சொல்றாங்க, அது போல இருக்குமா சார்? இருக்கலாம். பைசன் கொஞ்சம் பெருசா இருக்கும், இது சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க இட் சீம்ஸ் லைக் எ ஃபார்ம் டு மீ இட் லுக்ஸ் லைக் எ பைசன் சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். என்ன பொறுத்தவரை பைசனா இருக்கணும் அப்படின்னு யாரும் வந்து அது தப்பு ரைட்னு சொல்ல முடியாது. ரைட். வெரி குட். இது பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? வாட் இஸ் திஸ்? சார் அதுதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் சார். பேர் மறந்து போச்சு சார். சார் அது என்னது சார்? அந்த இது எழுதுறதுக்கு சார், மண்ணு போடுறதுக்கு சார். இன்னொரு சொல்லுங்க. ராடா சார்? ஸ்வீப் பண்றதுக்கு. எதை ஸ்வீப் பண்றதுக்கு? which one to grass sweeper. grass swiper. wow, wiper. grass swiper. நம்மளா வந்து அந்த வேர்ட்ஸ் ஈஸியா கிரியேட் பண்ணி புரிய வைக்கிறோம் பாருங்க. வெரி நைஸ், சூப்பர். சோ இப்ப எவ்வளவு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதனாலதான் ஒரு பிக்சர் 1000 வார்த்தையை ஜெனரேட் பண்றதுக்கு பவர் இருக்கு. இந்த பிக்சர் வழியா நீங்க ஈஸியா இது பண்ணிக்கலாம். இன்னும் ஒண்ணு பண்ணலாம். Can we do one more? 6 minutes. Yes sir. Very Yes, nice. sir. Yes, sir. Let's do one more. Here you go. This is a library. It looks like a library. The library. Looks like a There are library. 3 to 4 windows. 4 bulbs. There are some light. There are around 10 people. The sky is clear. I think it is not a ground floor. And there are many students. Almost all the students Some of them are standing on the floor. reading the books. Some of them standing on the floor and some of them sitting on the table. The Some books of are them neatly arranged in the shelf. Almost all the students are reading. the sky is look There clear. are 2 bookshelves on the. There are 2 bookshelves.
2 தான் இருக்கா? 2 தான் Sorry, இருக்கா? sorry, four, There four, There four. are lot of books. Around 4 bookshelves. வெரி குட். இப்ப நீங்க பிக்சர் பாக்குற பெஞ்ச், டேபிள், சேர், விண்டோ, லைட், கீட், கீழ என்ன இருக்குது, ஃப்ளோர்ல மேல என்ன, சீலிங்ல நம்ம The என்ன floor is பார்க்கணும்? blue in color. Floor mat. அப்படியே ஃபுல் Blue சென்டென்ஸ் floor சொல்லுங்க. mat. There seems to be a blue floor mat. அந்த ஷேடோவை பார்த்துட்டு டைம் என்னன்னு சொல்லுங்க. என்னவா இருக்கு? மார்னிங்கா இருக்கலாமா, ஈவினிங்கா இருக்கலாமா? Be a evening. It I could be think a evening. Could be a Maybe evening. evening. Could be ன்னு சொல்றீங்க. தோராயமா தான் சொல்றோங்கிறத தெளிவா சொல்றீங்க. இது காலேஜா இருக்கலாமா, ஸ்கூலா இருக்கலாமா? காலேஜா இருக்கலாமா, ஸ்கூலா College. இருக்கலாமா? காலேஜ் சார். It seems to be a No, college. it's College. no, sir, Because school. some No, of there them is a are kids wearing also. tie. Because No, it's all, a school all the because there students are were wearing uniform. and there is a All two College kids, are two also small wearing kids. uniform. Yeah, காலேஜ்ல கூட Two uniform. small Oh. kids are sitting and reading some books. Very good, very good. All of them wear shoes. All of them they are All of wearing them shoes. wear shoes. All of them are wearing shoes. கரண்ட் அப்ப சொல்லணும். சிம்பிள் பிரசன்ட்ல போடாம பிரசன்ட் கண்டினியூஸ்ல அடுத்த கிளாஸ்ல அதை நம்ம டச் பண்ணுவோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கான்டென்ட் வைஸ் நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்காதுன்னு தான் தோணுது. ஆனா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப தெளிவா இருக்கணும். அது ஹெல்ப் பண்றது கான்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேச்சு வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிக்சரை அவர் கொடுக்குறாரு இல்லைங்களா? இப்ப திடீர்னு பார்த்தா 4 lights இருக்கு, ஆர் ஹேங்கிங் ஃப்ரம் த சீலிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சீலிங்ல இருந்து ஆரம்பிக்கிற there are 4 big windows அப்படின்னு நீங்க அப்படியே கொண்டு வரலாம். There seems to be 7 or 8, around 7 or 8 bookshelves. There are around 4 tables and chairs. Such 4 sets of tables and chairs. And from the shadow, I could see that this is late in the evening. Look at that. There are lot of books in the shelf. Right, books. There are hundreds of books on the shelf. Books in the shelf. Right. The books are neatly arranged. Right. Weather எப்படி இருக்கு? ஈவினிங்னு சொல்லிட்டீங்க. வெதர் வந்து சன்னியா இருக்கு. ரைட் ரைட். அப்ப வேற என்ன நம்ம பேசலாம்? இந்த பெஞ்ச், உடன் பெஞ்ச் எல்லாம் உடன் ஐட்டம்ஸா இருக்குன்னு பேசலாமா? Everyone are wearing their shoes. Everyone is. Okay, everyone is wearing shoes. Super. Most of them. The wall in the last Girls wearing skirt and top. written in the library. Super. வேற என்ன சொல்லலாம்? The word library is written on the wall. The word library is written on the wall. Very nice. அந்த வாலோட கலர் சொல்லலாமா? அந்த வாலோட கலர். Yeah. The wall color is grey white. color. Grey. அது ஏதோ ஒரு கலர். அந்த கலர் உங்களுக்கு என்ன பார்வைக்கு தெரியுதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். எவ்வளவு விஷயம் நம்ம மிஸ் பண்றோம் பாருங்க. அவர் லைப்ரரின்னு சொல்லணும்னா வால்னாரு. A man puts his hands on the pocket. ரைட். வேற என்ன நம்ம மிஸ் பண்றோம் அதுல? A man put his left to right, right to A man put his hand into the pocket. ரைட். இங்க லைப்ரரியன் செக் அவுட் பண்றதுக்கு லைப்ரரியன் இருக்காரா? இருக்க பாக்குறோமா? எங்க இருக்காரு? No. I am not able to see any librarian. No, sir. ஒரு சென்டென்ஸ் போடலாமா? I am not able to see any librarian. ஏன்னா ஒரு லைப்ரரியன் இருந்தே ஆகணும். Yes, sir. அது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். சோ அது சொல்லலாமா? சோ வேற ஏதாவது யோசனை இருக்கு? இந்த பல்போட கலர் சொல்லலாமா? Blue. ஓவராலா அந்த ப்ளூ பேக்ரவுண்ட் Very. No, sir. இப்ப ஒரு வாட்டி ஹேங் பண்றப்ப அப்பயே நம்ம பாத்துக்கணும். லாங் ஹேங்கிங். இந்த ஹேங்கிங் ராட் எவ்வளவு லாங்கா இருக்கு பாத்தீங்களா? சீலிங்கை விட்டு எவ்வளவு தள்ளி இருக்கு பாத்தீங்களா? லுக் அட் தட். சோ எவ்வளவு விஷயம் நம்மளால அது பார்க்க முடியுது அப்படிங்கறது பார்க்கலாம். சோ யாராவது கையில புக் இல்லாம யாராவது இருக்காங்களா? No sir. அது ஒருத்தங்க அந்த பொண்ணு இருக்காங்க. Yes, sir. ரைட். அது நம்ம இது பண்ணலாமா? எங்க பார்த்தாலும் புக் இருக்கிற மாதிரி இருக்கு. A girl searching for a book. சூப்பர். இன்னைக்கு ஒரு 10 There are 4 persons standing near the shelf. சூப்பர். எந்த ஷெல்ஃப் சொல்றீங்க? எந்த ஷெல்ஃப்? Bookshelf. இத சொல்றீங்களா? Yes, sir. 1 2 3 4. Very good. They are looking at the books. They are looking at the books to pick it up. Right. Very good. The boy is reading. ஒரு ஆள் தனியா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாமா? ஒரு ஆள் தனியா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாமா? Yes, sir. A boy. The boy is reading a book with the help of their elders. Very good. Now 2 persons are working. The two people are reading in a bench.
one person is reading in a bench, right? Now Hello. there are 3 people sitting in a bench. இப்ப எப்படி இத சொல்லலாம், இது மாதிரி சொல்லலாமா? இதுல ஒரு ஆளு, இதுல 2 ஆளு, இதுல 3 ஆளு, ரைட்? Now இத பத்தி சொல்லலாமா? இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க. குரூப் ஸ்டடி மாதிரி பண்றாங்களா? Group discussion, yes sir. குரூப் டிஸ்கஷன் சொல்லலாமா? Look at that. Yes sir. அப்புறம் Three உள்ள நம்ம people போய் are பார்க்கறது involved in the group discussion. வெரி குட், Yeah, வெரி குட், வெரி குட். நான் இது பண்ணது எல்லாமே இதுல ஷேர் பண்றேன். ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு 10 சென்டென்ஸ் எழுதணும் ஒரு பிக்சர். நம்ம இன்னைக்கு 15 பிக்சர் பார்த்திருப்போம். Okay, sir. நீங்க அந்த Yes, sir. பிக்சர்ல எழுதணும், ஸ்கிரிப்ட ரெடி Around பண்ணி 10. 1 or 2 months கழிச்சு பாக்குறப்ப அது ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க அப்புறம் எந்த பிக்சர் கொடுத்தாலும் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். எப்பயுமே அப்படியே கடன்னு வரும், லெஃப்ட் அண்ட் ரைட் போகும், இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு, இது மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தா பிளேஸ், திங்ஸ், பீப்புள். ஸோ திங்ஸ் முன்னாடி போடுங்க, பிளேஸ் அப்புறம் போடுங்க, பீப்புளை கடைசியா போடுறப்ப எல்லாத்தையும் ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ வி வில் டூ இட். ஐ வில் சென்ட் இட் அக்ராஸ். அந்த வீடியோவும் அனுப்புறேன். நம்ம எவ்வளவு பார்த்தோங்கிறத நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். வி வில் சி. அடுத்த கிளாஸும் 9:45 வரல, ஒரு 8:30 to 9:45. Okay, sir. Just be prepared for that. I will send it across to all of you. Thank you very much. Thank you, Thank you, sir. sir. Good night. Thank you, sir. Thank you so much. Good night. You are welcome. Thank you. Thank you.